அவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் இதுல உள்ள உயர் சிந்தனை வினாக்கள். இதுல வினா எண் 1 பார்க்க போறோம். அணுக்கரு வினைக்கு உட்படும் கதிரியக்க தனிமம் ஒன்றின் நிறை எண் 232. அணி எண் 90 எனில் கதிரியக்கத்திற்கு பின் காரிய ஐசோடோப்பாக மாறுகிறது. காரிய ஐசோடோப்பின் நிறை எண் 208 மற்றும் அணி எண் 82 எனில் இவ்வினையில் நிகழ்ந்துள்ள ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவுகளின் எண்ணிக்கையை காண்க. வினைப்படு பொருள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்கம் தனிமம் சொல்லியிருக்காங்க. அணி எண் 90 சரியா. நிறை எண் 232. அப்புறம் அணி எண் 90னா அது என்ன தனிமம்னு பார்த்தீங்கன்னா தோரியம். தோரியத்தோட குறியீடு என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டி, செகண்ட் லெட்டர் கச்சு. இதான் தோரியத்தோட குறியீடு. அதோட அணி எண் பார்த்துட்டோம். நிறை எண்ணும் கொடுத்துருக்காங்க 232 சரியா. இது என்ன தொகலை வெளியிடுதுன்னா ஒரு தனிமம் காரியம் ஐசோடோப்பாக மாறுகிறது. காரிய ஐசோடோப்போட குறியீடு காரியத்தோட குறியீடு பிபி கேபிட்டல் பி அடுத்து ஸ்மால் பி சரியா. இதோட குறியீடு கொடுத்துருக்கோங்க. அணி எண்ணும் கொடுத்துருக்காங்க, நிறை எண்ணும் கொடுத்துருக்காங்க. அணி எண் பாருங்க 82ன்னு கொடுத்துருக்காங்க. நிறை எண் 208ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து இது என்னென்ன துகளை வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா. ஆல்பாவோட குறியீடு என்னன்னா கீலியம். அணி எண் 2, நிறை எண் 4. அடுத்து பீட்டாவோட குறியீடு என்னன்னா நிறை எண் 0, அணி எண் அதாவது சார்ஜும்போம். அதோட மின்சுமை -1. அதை அணி எண்ணாதான் நம்ம இங்க எடுத்துக்கிடுவோம் சரியா. இப்ப முதல்ல இங்க இந்த இடத்துல இதுக்கு என்ன ஆச்சுன்னா 0 ஆயிடுச்சு. இப்ப இங்க அணி எண் என்ன இருக்குன்னு பாருங்க, நிறை எண் என்ன இருக்குன்னு பாருங்க 232. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, ரெண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடு பார்க்கும் 208. 232ல இருந்து 208 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் சரியா. 232ல இருந்து 208 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் 24 கிடைக்கும் சரியா. அப்பனா நிறை எண்ணுக்கும் அதாவது வினைபடு பொருளின் நிறை எண்ணுக்கும் வினை விளை பொருளின் நிறை எண்ணுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் இங்க 24 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இதுல நிறை எண் இல்ல, இதுல நிறை எண் இருக்கு. எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. எதனால பெருக்குனா 24 வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா 208ஐயும் 24ஐயும் கூட்டுனா தான் என்ன கிடைக்கும் 232 கிடைக்கும். அதனால இங்க 6 போட்டுக்கோங்க. 6 போட்டீங்கன்னா 6 கீழியம் அணுக்கள், அதாவது கீழியம் துகள் அர்த்தம் சரியா. ஆல்பா துகள்னு அர்த்தம். இப்ப நான் 6னா 6 × 4 எவ்வளவு 24. 24 + 208 232 சரியா. இப்ப நிறை எண்ணை நம்ம சமப்படுத்தியாச்சு. அடுத்து என்னன்னா அணி எண்ணை பார்க்கணும். அணி எண் பாருங்க இங்க 82 இருக்கு, இங்க என்ன இருக்கு 90 இருக்கு சரியா. இங்க 2 கூட்டணும்னா 84 வரும். ஆனா இங்க 6 அணுக்கள் இருக்கு, 6 துகள் இருக்கு, ஆல்பா துகள். அதனால 6 × 2 என்ன ஆயிரும் 12. இப்ப 12 + 82, 12 + 82 என்ன கிடைக்கும் 94ன்னு கிடைக்கும் சரியா. இப்ப இது பாருங்க மைனஸ்ல இருக்கு. இந்த 94ல இருந்து எதை கழிச்சா 90 கிடைக்கும், நமக்கு 90 தான் கிடைக்கணும். 4 கழிச்சாதான் என்னது 90 கிடைக்கும் சரியா. அப்புறம் இங்க 4 பீட்டா பார்ட்டிகளை நம்ம போட்டுக்கூடணும் சரியா. இப்ப 4 பீட்டா பார்ட்டிகளை போட்டோம்னா இது ரெண்டையும் கூட்டினா 94 வருது. 94ல இருந்து 4 கழிச்சா என்ன கிடைச்சிரும் 90 கிடைச்சிரும் சரியா. அப்புறம் இங்கிட்டு உள்ள அணி எண்களை கூட்டுனா இந்த அணி எண் வரணும். இங்கிட்டு உள்ள நிறை எண்களை கூட்டுனா இந்த நிறை எண் வரணும். வருதாப்புல நம்ம சமப்படுத்தியாச்சு. அப்பனா எத்தனை ஆல்பா துகள்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஆல்பா துகள்களின் எண்ணிக்கை, ஆல்பா துகளின் எண்ணிக்கை, துகளின் எண்ணிக்கைன்னு போட்டிருக்காங்க. எண்ணிக்கை சரியா. எண்ணிக்கை என்ன வருது ஆல்பா துகள் 6 சரியா. ஆல்பா துகளின் எண்ணிக்கை 6. பீட்டா துகளின் எண்ணிக்கை, பீட்டா துகளின் எண்ணிக்கைன்னு போட்டுக்கிறோங்க. எண்ணிக்கை
எத்தனை வருது? 4. 4 தான் பீட்டா துகள்களின் எண்ணிக்கை. சரியா?